ஓரல் ராபர்ட் ஒரு முறை இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருந்தார். அவர் வெள்ளை ஜீன்ஸும் வெள்ளை கோட்டும் போட்டு வந்திருந்தார். அன்றைக்கு வந்து அந்த கல்லறைக்குள்ளே பிரவேசித்தார். அவர் அந்த கல்லறைக்குள்ளே போய் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து படுத்து கொண்டார். படுத்துக்கொண்டு அவர் ஒரு ஜெபம் செய்தார். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த கல்லறைக்குள்ளே தானே உங்களை அடக்கம் பண்ணாங்க, அதே மாதிரி நானும் படுத்திருக்கிறேன். இந்த கல்லறைக்குள்ளே இருந்து தானே நீங்கள் உயிரோடு எழும்பினீங்க ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் என்னையும் நிரப்புங்கன்னு சொல்லி அந்த கல்லறைக்குள்ளே உருண்டு உருண்டு பிறண்டு கொண்டே இருந்தார் ஓரல் ராபர்ட். அப்படியாய் பிறண்டு பிறண்டு அழுது ஆண்டவரை நோக்கி கெஞ்சினார். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த கல்லறைக்குள்ளே இருந்து தானே நீங்கள் உயிரோடு எழும்பினீங்க ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அவர் வெளியே வந்தபோது பார்த்தா அந்த வெள்ளை உடுப்பு கருப்பு உடுப்பாய் மாறிவிட்டது. அப்படி அவர் வந்தபோது இந்த கல்லறை தோட்டத்திலே இந்த கல்லறையை பாதுகாக்கும்படியாய் ஒரு காவலாளியை வைத்திருக்கிறார்கள். அந்த காவலாளிக்கோ 2 கால்களும் செயலிழந்த ஒரு முடவனாய் அவர் இருந்தார். ஓரல் ராபர்ட் டைரக்டாக அந்த காவலாளியை நோக்கி நடந்து வந்து சொன்னார், நீ காவல் காப்பதோ தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கல்லறையை காக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, நீ கால் இல்லாதவனாய் இருக்கிறார். இதோ நீ விசுவாசித்தால் நான் உனக்காய் செபிக்கிறேன், இப்பொழுது உனக்கு கால் உண்டாகும் என்று சொன்னார் ஓரல் ராபர்ட். உடனே அந்த மனுஷன், ஆம் எனக்காக செபிங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அப்படியே ஓரல் ராபர்ட் ஜெபம் பண்ண போது இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து வந்தது. அவனுக்கு கால்கள் உண்டாயிற்று, அவன் எழுந்து நடக்கக்கூடியவனாய் கர்த்தர் அவனை எழுப்பினார். இந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைய நாளில் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா?